தங்கள் மனம் கவர்ந்த திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. 1990களில் ஜிவி பிலிம்ஸ் ஜி வெங்கடேஸ்வரன் அவர்களின் சுஜாதா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் மணிரத்னம் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் தமிழ், தெலுங்கு மற்றும் ஹிந்தியில் வெளியாகி ரசிகர்களின் மனதில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய அஞ்சலி என்ற தனித்துவமான திரைப்படத்தையும் அத்திரைப்படத்தில் பெற்றோராகவே வாழ்ந்து மனம் தொட்ட சேகர் எனும் ரகுவரனையும் சித்ரா எனும் ரேவதியை மட்டுமின்றி அர்ஜுன் எனும் தருண், அனு எனும் ஸ்ருதி மற்றும் அஞ்சலி எனும் பேபி ஷாமிலியை அவ்வளவு எளிதில் ரசிகர்கள் மறந்திருக்க முடியாதுதான். இவர்களில் ரகுவரன், ரேவதி, தருண் மற்றும் ஷாமிலி பற்றி ரசிகர்கள் ஓரளவிற்கு நன்கு அறிந்து வைத்திருக்கும் பட்சத்தில் அணுவாக பரபரப்பு மிக்க கதாபாத்திரத்தில் தோன்றி வசன மொழிகளாலும் குரல் வளத்தினாலும் காலம் கடந்தும் நீங்கா இடம் பிடித்த பேபி ஸ்ருதியை பற்றி ரசிகர்கள் அவ்வளவாக அறிந்திருக்க வாய்ப்பில்லைதான். இதன் அடிப்படையில் அஞ்சலி திரைப்படம் உருவான விதம் பற்றியும், நடிகர் மோகனுக்கு வாய்ப்பு வந்தும் அதை அவர் நிராகரித்து அவ்வாய்ப்பு ரகுவரனுக்கு சென்றது பற்றியும், உண்மையில் நேரில் பார்த்து அதன் பாதிப்பாக அஞ்சலி திரைப்படத்தை மணிரத்னம் உருவாக்கிய நிகழ்வு பற்றியும், யாரை அஞ்சலியாக நடிக்க வைக்கலாம் என்ற யோசித்த வேளையில் எதன் பேரில் பேபி ஷாமிலியை மணிரத்னம் தேர்ந்தெடுத்தார் மற்றும் 1.5 வயதே நிரம்பிய ஷாமிலியை எப்படி நடிக்க வைத்த சூழல், ரோஜா ரமணியின் மகன் தருணை தேடி வந்த வாய்ப்பு, பேபி ஸ்ருதிக்கு கிடைத்த முதலும் இறுதியான வாய்ப்பு, இதன் பின்னர் மற்றவர்கள் போல் பேபி ஸ்ருதி ஏன் நடிக்கவில்லை, தற்போது எங்கிருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் உள்ளிட்ட ஞாபக அலைகளின் சிறப்பு தொகுப்பை தற்போது விரிவாக காண்போம். கோபால ரத்னம் சுப்பிரமணியம் எனும் இயற்பெயருடைய மணிரத்னம் அவர்கள் திரைத்துறைக்கு வரும் முன்னரே தனது நண்பர் வீட்டிற்கு சென்றிருந்த வேளையில் கண்ட காட்சிதான் அஞ்சலி திரைப்படம் உருவாக ஆதாரமாய் அமைந்துதான் போனது. ஆம், பொதுவாக மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் உள்ள வீட்டை தேடி நண்பர்களோ உறவினர்களோ வந்தால் அக்குழந்தையை வீடு தேடி வந்தவர்கள் பார்க்கக்கூடாத வண்ணம் சில பெற்றோர்கள் மறைத்து வைத்து விடுவர். ஆனால் அதுபோன்று இல்லாது மணிரத்னம் சென்ற வீட்டில் மூத்த 2 பிள்ளைகளுடன் விளையாடி கொண்டிருக்கும் வண்ணம் மன வளர்ச்சி குன்றிய 3வது குழந்தையை பெற்றோர்கள் வாஞ்சையுடன் பார்த்து கொண்ட விதமும் அக்குழந்தையின் நிலையும் மணிரத்னம் அவர்களின் மனதில் ஏதோ ஒரு தாக்கத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்த இந்நிகழ்வை ஆதாரமாய் வைத்துதான் அஞ்சலி என்ற திரைப்படத்தின் விதை படிப்படியாக விருட்சமாக வளர ஆரம்பித்தது அவர் மனதினுள். ஆனால் அதற்குரிய கதையை மணிரத்னம் உருவாக்குவதற்குள் 1983இல் பல்லவி அனு பல்லவி என்ற கன்னட திரைப்படத்தை முதலில் இயக்கியவர். இதனைத் தொடர்ந்து உணரு என்ற மலையாள திரைப்படத்தை இயக்கி வெளியிட்ட வேளையில் 1985ஆம் ஆண்டு முரளி, ரேவதி நடிப்பில் பகல் நிலவு என்ற திரைப்படத்தின் வாயிலாக தமிழ் திரை உலகில் முதலில் கால் பதித்தார் மணிரத்னம் அவர்கள். இதனைத் தொடர்ந்து மோகன் நடிப்பில் இதய கோயில், மௌனராகம் உள்ளிட்ட திரைப்படங்களையும், கமலஹாசன் நடிப்பில் நாயகன், பிரபு கார்த்திக் நடிப்பில் அக்னி நட்சத்திரம் என படிப்படியாக ஹிட் திரைப்படங்களை தந்து ஒரு முன்னணி இயக்குனராக தன்னை முன்னிறுத்தி கொண்ட நிலையிலும், ஏற்கனவே கூறியது போலவே கலை உலகிற்கு வருவதற்கு முன் தனது நண்பரின் மனவளர்ச்சி குன்றிய குழந்தையின் நிலை மட்டும் மணிரத்னத்தின் மனக்கண்ணை விட்டு அகலாமல் காலங்கள் பல கடந்து கதைக்களம் உருவாகத்தான் ஆரம்பித்தது. இதனை முன்னிட்டு 1988களின் இறுதி வாக்கில் ஒரு கதையை தயார் செய்து அதற்குரிய கலைஞர்களை மணிரத்னம் தேர்வு செய்து வந்த வேளையில்தான் தன்னுடைய இயக்கத்தில் இதய கோயில் மற்றும் மௌனராகம் உள்ளிட்ட மாபெரும் எவர்கிரீன் ஹிட் திரைப்படங்களில் நடித்த மோகனை தொடர்பு கொண்டு கதையின் அம்சத்தை விளக்கி நடிக்க அழைக்க ஏனோ தெரியவில்லை, மோகன் அவர்கள் நடிக்க விரும்பாமல் நிராகரிக்க, இதன் பின்னர் மணிரத்னம் மோகன் கூட்டணி இன்று வரை இணையவில்லை என்றே கூறலாம். மேற்கூறிய மோகன் ஏற்று நடிக்க வேண்டிய சேகர் என்ற கதாபாத்திரத்தை தான் ரகுவரன் ஏற்று நடித்து நன்கு சிறப்பித்தார். இதையடுத்து ரகுவரனின் மனைவி சித்ரா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்க தன்னுடைய இயக்கத்தில் வெளியான பகல் நிலவு
மௌனராகம் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்த ரேவதிக்கு அழைப்பு விடுக்க அவர் மகிழ்வுடன் கதாபாத்திரத்தை ஏற்க என ஆரம்பகட்ட பணிகள் ஒருவாறு முன்னேற்றம் கண்ட நிலையில் அஞ்சலி என்ற கதையின் பிரதான கதாபாத்திரத்தில் யாரை நடிக்க வைக்கலாம் என மணிரத்னம் யோசித்த வேளையில்தான் 1989 புத்தாண்டு தினத்தையொட்டி பேபி ஷாலினி தனக்கு அனுப்பிய வாழ்த்து அட்டையை பார்த்தவருக்கு மிகுந்த ஆச்சரியம் ஒன்று காத்துதான் இருந்தது. ஆம், பேபி ஷாலினி அனுப்பிய புத்தாண்டு வாழ்த்து அட்டையில் தனது தங்கை ஷாம்லியுடன் இருக்கும் புகைப்படத்தை கண்ட மணிரத்னம் அவர்களுக்கு கண்டேன் எனது அஞ்சலி குழந்தையை என்ற மகிழ்வு அதீதமாக தொற்றிக்கொள்ள, பின்னர் என்ன, மலையாளத்தை தாய் மொழியாக கொண்ட ஷாலினியின் பெற்றோர்களான பாபு மற்றும் அலைஸை தொடர்பு கொண்டு ஷாம்லியை நடிக்க வைக்க அழைப்பு விடுக்க, இதனைத் தொடர்ந்து 1987 பிறந்த 1.5 வயது குழந்தையான பேபி ஷாம்லியானவர் மேற்கூறிய அஞ்சலி திரைப்படத்தின் பிரதான குழந்தை நட்சத்திரமாக தனது பிஞ்சு கால்களை தமிழ் திரை உலகில் முதலில் பதித்தார். மேலும் பேபி ஷாம்லி பயமின்றி நடிக்க அவரது அண்ணனான ரிச்சர்டும் இத்திரைப்படத்தின் எண்ணற்ற குழந்தை நட்சத்திரங்களில் ஒருவராக இணைந்தும் நடித்தார். தற்போது கதையும் ரெடி, பெற்றோராக நடிக்க வேண்டியவர்களும் ரெடி, பிரதான குழந்தை அஞ்சலியும் ரெடி, மற்ற துணை கதாபாத்திரங்களும் ரெடி என அனைவரும் ரெடியாக இருந்த நிலையில் ரகுவரன் ரேவதியின் மூத்த 2 குழந்தைகளாக அஞ்சலி பாப்பாவின் அண்ணன் அக்காவாக நடிக்க இருவர் தேவை என்ற ரீதியில் அதற்குரிய குழந்தைகளை மணிரத்னம் தேடி வந்த வேளையில்தான் 1983 பிறந்தவரும் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவரும் சென்னை வெங்கட்ட சுப்பாராவ் பாய்ஸ் உயர்நிலைப் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்து வந்தவரும் பிரபல கலை நாயகி ரோஜா ரமணியின் மகனுமான தருண் அவர்கள் அர்ஜுன் என்ற அண்ணன் கதாபாத்திரத்திற்கு தேர்வானார். இதனைத் தொடர்ந்து அஞ்சலியின் அக்கா அனு கதாபாத்திரத்திற்கு வேண்டிய குழந்தையை தேடிய போதுதான் 1983 கர்நாடகத்தைச் சேர்ந்த விஜயகுமார் மற்றும் மனோ தம்பதியருக்கு சென்னையில் பிறந்த செல்ல மகளாகிய ஸ்ருதி என்பவர் அக்கதாபாத்திரத்திற்கு தேர்வாகினார். ஸ்ருதியுடன் ஸ்ரேயா என்ற தங்கை ஒருவரும் உடன் பிறந்தவராவார். அஞ்சலி படத்திற்கு ஸ்ருதி தேர்வான நிலையில் அவர் மயிலாப்பூரில் உள்ள வித்யா மந்திரில் 1ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவியும் ஆவார். கிட்டத்தட்ட தருண் மற்றும் ஸ்ருதி ஆகிய இருவரும் 1983 என்ற வருடத்தில் பிறந்த சமகாலத்தவர்கள் ஆவர். ஸ்ருதி பள்ளி படிக்கும் நாட்களிலேயே மிகுந்த சுட்டி குழந்தையாகவும் ஓவியம் வரைவதில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவராகவும் விளங்கி வந்தவரும் கூட. மொத்தத்தில் அஞ்சலி திரைப்படத்தில் நடிக்க அனைத்து கலைஞர்களும் தேர்வாகிவிட்ட நிலையில் இக்கதையானது அப்போது சென்னை மாநகரில் பிரபலமாகி வந்த அபார்ட்மெண்ட் எனும் அடுக்குமாடி குடியிருப்பில் நடைபெறுவது போன்ற அமைப்பினால் அதற்கேற்ற இடத்தை படக்குழுவினர் தேடி வந்த நிலையில்தான் அவர்கள் கண்ணில் பட்டது சென்னை ஆழ்வார்பேட்டை பகுதியில் இருந்த வீனஸ் காலனியில் உருவாகி வந்த ஆஷியானா அபார்ட்மெண்ட் ஆகும். இவ்விடத்தை கண்டதும் மணிரத்னம் மற்றும் படக்குழுவினருக்கு பிடித்து போக, பின்னர் என்ன, படப்பிடிப்புகள் வேகமாக ஆரம்பித்தன எனலாம். தோட்டா தரணியானவர் காட்சிக்கு வேண்டிய பகுதிகளை நேர்த்தியாக அமைத்து கொடுக்க, சுந்தர மாஸ்டர் தலைமையில் எண்ணற்ற குழந்தை நட்சத்திரங்களுக்கு நாட்டியம் கற்றுக் கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு பாடலுக்கும் நடன அசைவுகளை மாணவர்கள் அற்புதமாக வெளிப்படுத்தினர். தருண், ஸ்ருதி, ஷாம்லி ஒருபுறம் எனில், தற்போது இயக்குனராக உள்ள விஷ்ணுவர்தன், அவர் தம்பியும் நடிகருமான கிருஷ்ணா, ஷாம்லியின் அண்ணன் ரிச்சர்ட், தற்போது ஒலிப்பதிவு பொறியாளராக உள்ள ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் காமெடி நாயகி ஆர்த்தி என அவ்வேளைய மழலை பட்டாளங்கள் நடிப்பாலும் நாட்டியத்தாலும் பட்டையை கிளப்பி இருப்பர். நடிப்பில் மற்றும் நாட்டியத்தில் மட்டும்தான் குழந்தைகள் உள்ளனர் என பார்த்தால், மறுபுறம் இளையராஜா வாலி பாடலிசை கூட்டணியில் இடம்பெற்ற இரவு நிலவு உலகை ரசிக்க நினைத்தது என்ற பாடலை மறைந்த எஸ் ஜானகி அம்மா அவர்கள் பாட, அறிவியல் பாடலான ராத்திரி நேரத்தில் என்ற பாடலுக்காக மறைந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் கண்டுபிடிக்க முடியாத வண்ணம் குரலை மாற்றி பாட, வான் உலகுக்கு அழைத்துச் செல்லும் வண்ணம் திருமதி உஷா உதுப் அவர்களின் பலமான குரலில் வேகம் வேகம் போகும் தூரம் என்ற பாடலை பாட என 3 பாடல்களை தவிர்த்து பாட்டுக்கு பாட்டு ஹே சம்திங் சம்திங் என்ற பாடலையும், வானம் நமக்கு வீதி என்ற பாடலையும், நடிகர் ஆனந்த் காயத்ரியுடன் நடித்த மொட்டமாடி மொட்டமாடி என்ற பாடலை இளையராஜாவின் பிள்ளைகளான யுவன் சங்கர் ராஜா, பவதாரணியும்
அவரது அண்ணன் பாஸ்கர் அவர்களின் பிள்ளைகளும் கங்கை அமரன் பிள்ளைகளான வெங்கட் பிரபு மற்றும் பிரேம்ஜி என அனைவரும் இணைந்து பாடி கலக்கினர். குறிப்பாக இத்திரைப்படத்தின் பிரதான பாடலான அஞ்சலி 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 என்ற பாடலை மழலை குழந்தையான சத்யா முதல் வரியை ஆரம்பித்து வைக்க மேற்கூறிய அவ்வேளைய அனைத்து குழந்தைகளும் இணைந்து பாடி இசை தாக்கத்தை நன்கு ஏற்படுத்தினர். கதையின்படி சேகர் எனும் ரகுவரன், சித்ரா எனும் ரேவதி தங்களது இரு குழந்தைகளான அர்ஜுன் எனும் தருண் மற்றும் அனு எனும் ஸ்ருதியுடன் மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்து வரும் நிலையில் கர்ப்பிணியான சித்ரா மூன்றாவது குழந்தையை பெற்றெடுக்க பிறந்த குழந்தை இறந்தே பிறந்தது என கணவர் சேகர் மனைவி மற்றும் பிள்ளைகளிடம் கூற அதிர்ச்சி கலந்த சோக மையத்துடன் நாட்கள் செல்ல, இதன் பின்னர் சென்னை அடுக்குமாடி குடியிருப்புக்கு சேகர் தனது குடும்பத்துடன் குடியேற அந்த குடியிருப்பில் வசிக்கும் சுட்டி குழந்தைகள் தொல்லையால் குடியிருப்பு வாசிகள் பாதிக்கப்பட்டு கிடப்பது ஒருபுறம் எனில், அப்பார்ட்மெண்டில் குடியேறி இருக்கும் அர்ஜுன் மற்றும் அனுவிடம் முதலில் எதிர்ப்பை தெரிவித்து கலாய்க்கும் சிறுவர் சிறுமியர்கள் பின்னர் அவர்களுடன் நட்பு பாராட்டி பயணிக்கும் வேளையில் எதிர்பாராத திருப்பங்களுடன் குழந்தை அஞ்சலி இறக்கவில்லை, மன வளர்ச்சி குன்றிய நிலையில் உயிரோடுதான் இருக்கிறாள் என மனைவி சித்ரா மற்றும் பிள்ளைகளுக்கு சேகர் தெரியப்படுத்த, அஞ்சலியை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வர தங்கை அஞ்சலியின் நிலை பார்த்து அர்ஜுனும் அணுவும் பயந்து போய் அவளை புறக்கணிக்க என காட்சிகள் நீளும். தங்கை அஞ்சலியுடன் காலி டின்களை இணைத்து குடியிருப்பின் சிறுவர் சிறுமியர்கள் கலாட்டா செய்ய, இதனை கண்டு வெகுண்டெழுந்த அண்ணன் அர்ஜுன் அவர்களை பின்னி படலெடுக்க, ஒரு கட்டத்தில் குழந்தை அஞ்சலிக்கும் நண்பர்களாகி போவர் அச்சுட்டி சிறுவர்கள். இதையடுத்து எல்லோரிடமும் பாசமாக செல்லும் அஞ்சலி தாயார் சித்ராவை மட்டும் பயந்து தவிர்க்க, ஒரு நிலையில் மூச்சு கோளாறால் அவதிப்படும் குழந்தை அஞ்சலியை மருத்துவமனையில் சேர்த்து பெற்றோர்கள் காப்பாற்ற, வீட்டிற்கு படுத்த படுக்கையாய் வரும் குழந்தை அஞ்சலியானவர் திடீரென பாசத்துடன் தாயாரை பார்த்து அம்மா என்றழைக்கும் காட்சிகள் கல்மனம் படைத்தோரையும் கலங்க வைத்திடும். இறுதியில் தங்கை அஞ்சலியை காலை வேளையில் எழுப்ப அக்கா அனு எனும் ஸ்ருதி வர, அஞ்சலியை எழுப்ப முயற்சிக்க சலனமற்று கிடக்கும் தங்கையை பார்த்து எழுந்திரு அஞ்சலி எழுந்திரு என அனைவரையும் அழைத்து கத்தி எழுப்ப முயற்சிக்கும் காட்சிகளை நன்கு ஸ்கோர் செய்திருப்பார் ஸ்ருதி அவர்கள். ஆனால் கடைசி வரை அஞ்சலி எழாமல் அனைவரும் இறுதி அஞ்சலி செலுத்தும் வகையில் மன வலிகளுடன் திரைப்படம் நிறைவுறும். பொறுப்பான குழந்தையாக எதையும் புரிந்து கொள்ளும் நிதானமிக்க பிள்ளையாக அர்ஜுன் எனும் தருண் நடித்திருப்பதுடன், சண்டையிடும் காட்சிகளிலும் தங்கை இறந்து போகும் நிமிடங்களிலும் நன்றாக பங்களிப்பை தந்திருப்பார். ஆனால் இதற்கு நேர்மாறாக பெரும் பரபரப்புடனும் ஆரவாரத்துடனும் எதற்கெடுத்தாலும் கத்திக்கொண்டு சொல்லியவற்றையே மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கும் மற்றொரு வகை குணம் படைத்த குழந்தையாக பேபி ஸ்ருதி அற்புதமாக நடித்திருப்பார். முதல் காட்சியிலேயே பிள்ளை பெற்றிருக்கும் தாயாரின் நிலை பார்த்து அம்மா செத்துட்டாங்களா என கேட்பதுவும், பெற்றோருக்குள் நடக்கும் சண்டையை கண்டு டிவோர்ஸ் செய்துப்பாங்களா என கேட்பதுவும், சிறுவர்களுடன் சண்டையிடும் அண்ணன் அர்ஜுனை பார்த்து அடிங்க அண்ணா அடிங்க என கூறுவதும், மனநிலை பாதிக்கப்பட்டவராக நடித்த ஜனகராஜை போல் கத்தி தந்தையிடம் அடி வாங்குவதும், தங்கை மரணித்து விட்டதாக எண்ணி உணவு உண்ணாமல் சோகமயமாக பேசுவதும், இறுதியில் தங்கை அஞ்சலி இறந்தவுடன் அவரை எழுப்பும் வண்ணமாக எழுந்திரு அஞ்சலி எழுந்திரு என கதறுவதும் நடிப்பின் உச்சம் தொட்டிருப்பார். வெறும் 1.5 வயதான ஒரு குழந்தையை தங்களது எண்ணப்படி நடிக்க வைப்பது என்பது மாபெரும் சவாலாகும். ஆனால் அதற்கும் மேலாக மன வளர்ச்சி குன்றிய குழந்தையாக நடிக்க வைப்பது என்பது மிகவும் கடினமாகும். ஆனால் இவற்றையெல்லாம் எதிர்கொள்ளும் வகையில் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் படிக்கும் பள்ளிக்கூடங்கள் மற்றும் காப்பகங்கள் சென்று அவர்களுடனேயே இருந்து அவர்கள் செய்யும் செயல்களை வீடியோவாக பதிவு செய்ததுடன் அக்குழந்தைகளின் பெற்றோர்களை அணுகி எப்படி பராமரிக்கிறார்கள் போன்ற அனைத்து தகவல்களையும் முறையாக பெற்றுக்கொண்டு அஞ்சலியாக நடித்த பேபி ஷாம்லிக்கு அவ்வீடியோக்களை போட்டு காண்பித்து அதன்படி நடிக்க வைத்து காட்சிகளை பதிவாக்கினார்களாம். அஞ்சலி திரைப்படம் வணிக ரீதியாக வெற்றிகளை கண்ட நிலையில் தமிழக அரசின் சிறப்பு பரிசினை வென்றதோடு மட்டுமின்றி சிறந்த குழந்தை நட்சத்திர விருதை பேபி ஷாமிலிக்கு பெற்று தந்தது. இது மட்டுமில்லாமல் சிறந்த திரைப்படம், சிறந்த ஒளிப்பதிவாளர் மற்றும் சிறந்த குழந்தை நட்சத்திரங்களாக தருண், ஸ்ருதி, ஷாமிலிக்கு தேசிய விருதுகளையும் பெற்று தந்த சிறப்புக்குரியதாகும். மேலும் சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகை, சிறந்த குழந்தை நட்சத்திரம் என
3 சினிமா எக்ஸ்பிரஸ் விருதுகளை வென்ற அஞ்சலி திரைப்படமானது ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டு அதனை பெறாமல் போனது சற்று வருத்தமே. இத்திரைப்படத்தில் அர்ஜுனாக நடித்த மாஸ்டர் தருண் பிற்காலங்களில் புன்னகை தேசம் திரைப்படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமாகி எனக்கு 20, உனக்கு 18 உள்ளிட்ட தமிழ் திரைப்படங்கள் மட்டுமின்றி தெலுங்கு மற்றும் மலையாள திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். பேபி ஷாலினியின் தங்கை பேபி ஷாமிலியானவர் துர்கா, தைப்பூசம், செந்தூர தேவி என எண்ணற்ற திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திர கலைஞராக தோன்றி ரசிகர்களின் பேராதரவை பெற்று வளர்ந்தவர். இதன் பின்னர் 2016 விக்ரம் பிரபுவுடன் இணைந்து ஹீரோயினாக வீர சிவாஜி என்ற திரைப்படத்தில் நடித்த நிலையில் பெரிதளவில் ஜொலிக்க முடியாமல் போனது ஏமாற்றமே. இவ்வாறு அஞ்சலி திரைப்படத்தில் நடித்த குழந்தை நட்சத்திரங்கள் அனைவரும் அவரவருடைய கலை பயணத்தில் ஓரளவிற்கு முன்னேற்றம் கண்ட நிலையில் இத்திரைப்படத்தின் பரபரப்பு குழந்தையான அனு எனும் பேபி ஸ்ருதி அவர்கள் இந்த ஒற்றை திரைப்படத்துடன் திரை பயணத்திற்கு குட் பை கூறியவர். பெற்றோரின் வழிகாட்டுதலின்படி மயிலாப்பூரில் வித்யா மந்திரில் பள்ளி படிப்பை சிறப்புடன் முடித்தவர். வணிகவியலில் முதுகலை பட்டம் வென்று தற்போது திருமணமாகி அமெரிக்காவின் போஸ்டன் நகரில் தனது 2 பெண் குழந்தைகளுடன் மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்து வருகிறார். மேலும் அமெரிக்காவில் வணிக ஆய்வாளராகவும் பணிபுரிந்து வருகிறார் என ஸ்ருதியின் பெற்றோர் பிரபல பத்திரிகை நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இத்தகவலை தெரிவித்துள்ளனர். நிலைமை இவ்வாறு இருக்க தற்போது 2 பிள்ளைகளுக்கு தாயாரும் 43 வயதை எட்டியுள்ள ஸ்ருதியை இவர்தான் அஞ்சலியில் நடித்த ஸ்ருதி என துளியும் சம்பந்தம் இல்லாமல் நியூசிலாந்தில் வர்த்தகம் சம்பந்தப்பட்ட கல்வியை நடத்தி வரும் பெண்ணை ஒரு சிலர் ஊடகங்களில் காண்பித்து வருவது வருத்தமாகும். இந்நிகழ்விற்கு முற்று கொடுக்கும் வகையில் அஞ்சலியில் நடித்த ஸ்ருதி அவர்கள் ஏதாவது ஒரு சமூக வலைதளத்தில் தோன்றினால் மட்டுமே தெளிவு கிடைப்பதோடு அவரை குழந்தையாக பார்த்து ரசித்த ரசிகர்களுக்கு ஒரு மன நிறைவும் நன்கு கிட்டும் என கூறி இதுபோன்ற மனம் நிறைந்த நினைவலைகள் சிறப்பு தொகுப்பை காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றொரு நினைவலைகள் தொகுப்பிற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.